Welcome to VL Academy. In the video, corporate accounting, issue, forfeiture and reissue of shares chapter other exercise problem number 53 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.124. இதுதாங்க 53rd problem ஓட question. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 shares issue பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3000 sharesக்கான application money. ஸோ ப்ரோரேட்டா பேசிஸில் 2400 அவங்க அலாட் பண்ணிட்டு பேலன்ஸ் 600 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ 400 ஷேர்ஸ் நமக்கு எக்ஸஸாக இருக்கு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஆன் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக 40 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் திரும்ப 60 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் ஆயிருக்கு. 40 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் ஆனது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் கால், 60 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் ஆனது ஆஃப்டர் செகண்ட் கால். அதுக்கப்புறம் திரும்ப 80 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஈவெண்ட். ஓகே, இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இஸ் கேஷ் பாக்ஸ். இங்கே பேங்க்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷனில் தான் இருக்கும். கேஷாக கொடுத்த ஷேர்ஸ் எதுவுமே நடக்காது, அதனால பேங்க்குன்னு ஒரு பாக்ஸ். இப்போது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are receiving share application money. எவ்வளோ ரூபாய் வாங்குறாங்க? 3000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி வாங்குறாங்க. ஸோ for one share the application value is 2 rupees. So here debit what comes in. So here cash is coming inside, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் where this cash will go, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே போகும். ஓகே, அதனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ளே இருக்கிற 6000ல் 4000 எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே நம்ம போடணும். ஏன்னா மேக்ஸிமமே 2000 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் பண்ணி தான் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகணும். ஓகே, ஹியர் ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து 4000 எடுக்கிறோம் அண்ட் வேர் இட் இஸ் கோயிங் டு தி ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். அண்ட் தேர்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். இப்போ 3000 ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் வந்து 2000 ஷேர்ஸுங்கிறது நம்ம ஆத்தரைஸ்டு ஷேர்ஸு. அது போக பேலன்ஸ் 1000ல் வந்து 600 ஷேர்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணி அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறோம். அதனால தான் இங்கே வந்து credit what goes out, cash is going outside. எவ்வளோக்குன்னா 600 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி. ஸோ 600 into 2 rupees is 1200. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே போட்டு வைக்க போகிறோம். that is 400 shares into rupees 2, that is 800 rupees ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே போகுது. எங்க இருந்து? ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து. ஓகே, இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற கேஷ் எல்லாம் எங்க போகணுமோ அங்கெல்லாம் போயாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அலாட்மெண்ட் மணி எவ்வளோ வரணுங்கிறது தெரியும். பட் ஆல்ரெடி அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை வச்சுருக்குறோம். ஓகே, அது பத்தாதுன்னு ஒரு 40 ஷேர்ஸ்க்கு நமக்கு அமௌண்ட் வரல அப்ளிகேஷன் மணி. ஸோ அப்போது அவங்க ஆல்ரெடி அலாட்மெண்ட் மணி வரல 40 ஷேர்ஸ்க்கு. அப்போது ஆல்ரெடி அப்ளிகேஷன்லேருந்து எவ்வளோ கேஷ் அவங்க கிட்ட எக்ஸஸாக இருக்குது அதுவுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அவங்க ரிசீவ் பண்ணணும்னா, மேக்ஸிமம் 2000 ஷேர்ஸ், அதுக்கான 5 rupees. ஓகே, திஸ் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் செக்யூரிட்டி ப்ரீமியம். அதனால டோட்டலாக 10,000 rupees அவங்க ரிசீவ் பண்ணணும் அலாட்மெண்ட் அப்போ. இப்போ சர்ப்ளஸ் மணி ஆன் அப்ளிகேஷன் அட்ஜஸ்டட் டு ஷேர் அலாட்மெண்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே 800 rupees நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த 800 rupees நம்ம லெஸ் பண்ணோன்னா 9200 rupees நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு 40 ஷேர்ஸ் வந்து அவங்க அலாட்மெண்ட் மணி பே பண்ணல. அப்போது என்ன பண்ணணும்? amount not received on 40 shares allotted to Ramesh.
அது எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னா if allotted 2000 shares they are receiving application for 2400 sorry they are accepting அதாவது allot பண்றாங்க 2400 shares allot பண்றாங்க அப்போ வந்து 40 shares வந்து allot பண்ணியிருந்தா அவங்க எவ்வளோ shares apply பண்ணியிருப்பாங்க ஐ மீன் accept பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 48 shares ஓகே அதாவது 2000 cross multiplication தான் ஓகே இப்போ 200 shares தான் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ 2400 shares அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ ரேட்டா பேசிஸில் அப்போ 40 ஷேர்ஸுங்கிறப்போ எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா 48 ஷேர்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்போ சர்ப்ளஸ் மணி ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் ராஜேஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 40 ஷேர்ஸ் இருக்குது இங்கே 48 ஷேர்ஸ் இப்போ HSR 8 ஷேர்ஸ்க்கான வேல்யூ வந்து HSRக்கு 16 rupees therefore amount due on allotment வந்து for ராஜேஷ் வந்து 200 rupees ஸோ 200 rupees தர வேண்டிய இடத்துல ஆல்ரெடி ராஜேஷோடது வெறும் 16 rupees தான் இருக்குது ஓகேவா அந்த 16 rupees லெஸ் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அவங்க தரணும் அப்படின்னு பார்த்தா 184 rupees ஓகே இப்போ அந்த 184 rupees வரலை அப்போ அதை லெஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா 9016 rupees தான் நாம் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே போடணும் ஓகே ஃப்ரம் வெளியிலேருந்து வாங்கி நம்ம அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே போடுறோம் ஓகே இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ எப்போவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் எப்போவுமே அமௌண்ட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நாம் ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும் அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும் இப்போது எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறது வரையும் அந்த 40 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வரலைங்கிறத நமக்கு தெரியாது ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ளே 10,000 rupees இருக்கணும் ஓகே பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸுக்கு போக வேண்டியது 3 rupees per share செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு போக வேண்டியது 2 rupees per share அப்போ 2000 shares into 5 rupees வந்து 10,000 rupees அவங்க கலெக்ட் பண்ண வேண்டியது அதில் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போக வேண்டியது 6,000 rupees அண்ட் செக்யூரிட்டி ப்ரீமியம் பாக்ஸ்குள்ளே போக வேண்டியது 4,000 rupees அதாவது பார் வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupeesனா அந்த 10 rupees விட ₹1 ₹2 அதிகமாக வச்சு வைத்தாங்கன்னா அதை தான் நம்ம ப்ரீமியம் செக்யூரிட்டி ப்ரீமியம் அப்படிமோ அது மாதிரி இங்கே ₹2 அதிகமாக வச்சு வைத்திருக்காங்க அந்த ₹2 தான் செக்யூரிட்டி ப்ரீமியம் பாக்ஸ்குள்ளே போகணும் பேலன்ஸ் 3 rupees வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போகணும் திஸ் இஸ் ரிசீவபிள் இப்போ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒர்க்கிங் நோட் தான் நம்ம ப்ரீவியஸாக போட்டோம் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஸோ இப்போ பேங்க் கேஷுங்கிற பாக்ஸ்குள்ளே 9016 rupees இருக்குது அதை வந்து நம்ம ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே எடுத்து போட போகிறோம் ஓகே எந்த பாக்ஸ்குள்ளே இருக்கோ அதை டெபிட் பண்ணணும் எந்த பாக்ஸுக்கு போய் சேரணுமோ அதை கிரெடிட் பண்ணணும் ஸோ இப்போ பேங்க்குங்கிற பாக்ஸ்குள்ளே 9016 rupees இருக்குது அதை ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்குள்ளே நம்ம போடுறோம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் ஸோ இப்போ அலாட்மெண்ட் வரையும் முடிஞ்சுது அது வரையும் தான் நமக்கு அந்த அப்ளிகேஷன் மணியெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இப்போது ஷேர் ஃபர்ஸ்ட் காலில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஷேர்ஸ்க்கு 3 rupees ஸோ டோட்டலாக 6,000 rupees வி சப்போஸ் டு ரிசீவ் அதுக்கான என்ட்ரி தான் இது ஷேர் ஃபர்ஸ்ட் காலுங்கிற பாக்ஸ்குள்ளே 6,000 rupees இருக்கணும் அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே 6,000 rupees எடுத்து போடணும் ஓகே இது ரிசீவபிள் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க வேண்டிய அமௌண்ட் அதுக்கான என்ட்ரி தான் அது ஓகே ஸோ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 40 ஷேர்ஸ்க்கு வந்து அவங்க கால் மணி கொடுக்கல அங்கே அலாட்மெண்ட் மணியும் கொடுக்கல கால் மணியும் கொடுக்கல ஸோ அதனால அந்த 40 வந்து ஃபோர்ஃபீச்சர் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ அந்த 40 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 1960 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கால் மணி அவங்க ரிசீவ் பண்ணணும் ஸோ தட் இஸ் 5,880 rupees ஸோ இங்கே ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பாக்ஸ்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அதை எடுத்து நம்ம எந்த பாக்ஸ்குள்ளே போடுவோம் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்குள்ளே போடுவோம் ஓகே இப்போ அது போட்டுட்டோம் இப்போது பேலன்ஸ் அந்த 40 ஷேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணோம் இல்லையா அந்த கேன்சல் பண்ணதுக்கான என்ட்ரி தான் இது ஓகே இப்போ டெபிட்டில் வந்து த அமௌண்ட் ரிசீவபிள் அதை போடணும் கிரெடிட்டில் வந்து எதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணலையோ அதையெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம எங்கே போடுவோம் ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ்க்கு நேராக போடுவோம் ஓகே ஸோ அந்த மாதிரி இங்கே ஷேர் கேபிட்டல் அதுக்குள்ளே எவ்வளோ போகணும் 40 shares into ₹8
Okay, that is 320 rupees. Share premium 40 shares into rupees to 80 rupees. ஏன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணி 2 rupees வாங்கிட்டோம். ஓகேவா, அது நம்ம கையில் இருக்கு. அதுதான் வந்து இங்கே நம்ம போடுவோம் ஃபோர் ஃபீச்சர் ஷேர்ஸ்க்கு நேரம். ஏன்னா ஷேர் கேபிட்டலில் இருக்கிற அந்த 96 rupees-ஐ எடுத்து ஃபோர் ஃபீச்சர் ஷேர் அப்படிங்கிற பாக்ஸ்க்குள்ளே நம்ம போடணும். ஓகே, அங்கே போட்டதுக்கப்புறம் திரும்ப அது செக்யூரிட்டி கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். ஓகேவா, ஸோ அதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 320 rupees இருக்கு ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள. செக்யூரிட்டி ப்ரீமியம் பாக்ஸ்க்குள்ள அந்த 40 ஷேர்ஸ்க்கான 80 rupees இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளோ அமௌண்ட் நமக்கு உள்ள வர வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் அலாட்மெண்ட் 48 ஷேர்ஸ்க்கான 3 rupees நமக்கு வரணும். ஏன்னா 40 shares is equal to 48 shares. Whereas 2000 shares is equal to 2400 shares அப்படிங்கிறப்போ 40 shares is equal to 48 shares. அப்போ இந்த 48 sharesக்கான 3 rupees நமக்கு உள்ள வரணும், பட் வரலை. அதனால அதை கிரெடிட் பண்ணிக்கும். இட் இஸ் ஸ்டில் அவுட் சைட். ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் அதுவும் நமக்கு வரல, தட் இஸ் 120 rupees. அதனால அதையும் தூக்கி நம்ம கிரெடிட்டில் போட்டிருக்கோம். அடுத்தது ஃபோர் ஃபீச்சர் ஷேர்ஸ். நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்ததோ அதை வந்து ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ளே, அதாவது இந்த அமௌண்ட்டுக்கான ஷேரை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர் ஃபீச்சர் பாக்ஸ்க்குள்ளே போடுறோம். ஓகே, திஸ் அமௌண்ட் இஸ் கோயிங் டு தட் பாக்ஸ். அதனால அதையும் நாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து how much amount we have received. இப்போ another 60 ஷேர்ஸ்க்கும் அவங்க ஃபைனல் கால் அமௌண்ட் தரல. அப்போது அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதையும் மைனஸ் பண்ணுறப்போ will get 1900 shares. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். பேங்க்குங்கிற பாக்ஸ்க்கு 3800 rupees வந்திருக்கு. அதை நம்ம எடுத்து ஃபைனல் கால்ங்கிற பாக்ஸ்க்குள்ளே போடுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் த என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து அந்த 60 ஷேர்ஸ் வராததை நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி தான் அது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 60 shares into 10, அதுக்கான 600 rupees. இப்போது அந்த அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் வரையும் தான் வந்து உங்களுக்கு ஷேரோட வேல்யூஸ் மாறும். அது வரையும் தான் அந்த ப்ரோரேட்டாங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கால் இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஷேர்ஸ் தான். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் இங்கே வந்து நமக்கு எந்த ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸுமே மாறலை. ஓகே, ஸோ 60 ஷேர்ஸ்க்கு 10 rupees நம்ம வாங்கணும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கால் 3 rupees அதுவும் நம்ம வாங்கலை. ஃபைனல் கால் 2 rupees அதுவும் வாங்கலை. அப்போ எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 60 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி 2 rupees-உம் அலாட்மெண்ட் மணி 3 rupees-உம் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது அலாட்மெண்ட்க்கு அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் தரல. அதனால வாங்கினது வந்து 300 rupees. ஓகே, ஸோ அதை வந்து ஃபோர் ஃபீச்சர் ஷேருக்கு நேராக நம்ம போட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி ஃபார் ஷேர் ஃபோர் ஃபீச்சர். ஸோ இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் நாம் கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டு தான் நம்ம கேபிட்டல் ரிசர்வ்க்கு எடுத்துகிட்டு போவோம். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 80 shares ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 80 sharesல வந்து ரமேஷோட 48 sharesம் இருக்குது. அது போக பேலன்ஸ் ஷேர்ஸ் தான் வந்து மோகனோட ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போது அந்த 48 ஷேர்ஸில் வந்து 2 rupees நம்ம கலெக்ட் பண்ணதற்கா அப்ளிகேஷன் மணி. ஸோ அதுதான் 96 rupees. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 32 shares. ஸோ பேலன்ஸ் 32 shares வந்து மோகனோட இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ மோகன் வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு, அப்ளிகேஷன் மணி 2 rupees-உம் அலாட்மெண்ட் மணி 3 rupees-உம் பே பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது 32 into 5 போட்டோம்னா இட்ஸ் 200 rupees. ஓகே, இப்போது இது ரெண்டையும் டோட்டல் பண்ணிவிட்டு இப்போ ரீஇஷ்யூ பண்ணுறப்போ 1 rupee டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோமா, அதை வந்து இந்த அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணணும்.
ஏன்னா இந்த 81 ரூபீனா 80 ஷேர்ஸ்க்கு 80 rupees. இந்த 80 rupeesங்கிறது வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷேர் கேபிட்டலில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கணுங்கிறது ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஸோ அந்த டோட்டல் வேல்யூவை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நாம் அந்த அமௌண்ட் அதில் போட்டுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் அந்த டிஸ்கவுண்ட் 80 rupees இந்த 296லேருந்து லெஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 216 rupees வந்து கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்க்கு போகும். ஓகே, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஒர்க்கிங் நோட் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ். பிஃபோர் தட் அந்த 80 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்களா அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are receiving amount. How much? 80 ஷேர்ஸ்க்கு 9 rupees per share நம்ம வாங்குகிறோம். that is 720 rupees. ஃபோர்ஃபீச்சர் ஷேர்ஸ் ஃபோர்ஃபீச்சர் ஆக போகிற ஆல்ரெடி ஃபோர்ஃபீச்சர் ஆகி கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகிற அமௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்தோம்? 80 rupees. ஸோ அந்த 80 rupeesயும் நாம் இங்கே போடணும். ஓகே, debit what comes in this 80 rupees is forfeiture amount. ஸோ அந்த அமௌண்ட் இங்கே வர்றதுனால அதை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த அமௌண்ட் எங்கே போகணும்? டு ஷேர் கேபிட்டல். அதனால ஷேர் கேபிட்டலை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்ஃபீச்சர் ஷேர் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இப்போ ஃபோர்ஃபீச்சர் பாக்ஸ்குள்ளே இந்த 216 இருக்குது, அதை எடுத்து நம்ம கேபிட்டல் ரிசர்வ் பாக்ஸ்குள்ளே போட போகிறோம். ஸோ அதனால தான் கேபிட்டல் ரிசர்வை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.